எடுமா கொண்டு. ரெண்டாவது முஹ்தஸிபுன், நீ ஜிஹாதுக்கு போகணும், உள்ளால் உள்ளபடி அல்லாஹ்வுடைய திருப்தி அடைஞ்சு கொள்ளணும். நீ இருக்கும் உனக்கு வேற எந்த விதமான எண்ணம் இருக்க உண்மையிலே சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கணும், அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்துல இஸ்லாம் வளரும். நாம் இந்த உலகத்தில் போயிட்டாலும் இந்த ரத்தங்கள் எல்லாம் புகரையாகிவிடும். இந்த உலகத்துல இஸ்லாம் வளருது. இது போன்ற சஹாபாக்கள் தியாகம் இன்னைக்கு நாங்கள் இஸ்லாம் மதிக்கிறோம். இப்ப இந்த சஹாபி ரசூல் சொல்லி கொடுக்கிறாங்க, முஹ்தஸிபுன், நீங்க வேற எந்த விதமான ஆசையும் வரப்படாது. அல்லாஹ்வின் மீது உண்மையாக அல்லாஹ் கூடி தருவான். இதுல எந்த விதமான குறைபாடும் அல்லாஹ் செஞ்சிட மாட்டான். எனக்கு உயிர் போயிடட்டும், எனக்கு நிரந்தரமான சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு உண்மையான நன்மை ஆதரவு வைத்து நிலைக்கு போகும். ரெண்டு வந்துட்டு மூணாவது முக்குபீரும், நீங்க எப்படி தெரியுமா போகணும்? தைரியமா போகணும். உயிருக்கு பயப்படப்படாத, வாழ் முன்னுக்கு வரணும். இல்ல வெட்டுவான்னு தெரியும், போக தைரியம். முக்குபீர் மூணாவது. அடுத்தது சொன்ன உங்களோட ஜிஹாது கிட்ட பேர் ஒரு 80 பேர், 100 பேர், 150 பேர், 200 பேர், 300 பேர் உங்களோட கூட வந்து வச்சுக்கொள்ளும். பரவாயில்ல, எல்லாரும் முடிக்கும். வெட்டப்பட பார்க்க சொல்ல ஓடுறாரு, புறமுதுகை காட்டி ஓடுறாரு. நீங்க நம்ம செய்யணும், உங்களுக்கு சொர்க்கம் தேவைதான். நீங்க ஓட எல்லாருமே ஓடினது பரவாயில்லை, நீங்க ஓட. எத்தனை நிபந்தனை? 4 சாபிலா இருக்கணும், பொறுமை இருக்கணும், முஹ்தஸிபுன் நன்மை கிடைக்கிற ஆதரவு இருக்கணும், முக்குபிலும் தைரியம் முன்னுக்கு போகணும், கோலையாகப்பட்ட உயிர் போன பரவாயில்லை. முக்குபில் கைது முதுகு, தோல்வி அடைகிற சந்தர்ப்பம் வந்தாலும் அடுத்தவங்களாம் ஒழிச்சாலும் பரவாயில்லை, நீங்க செய்யப்படாது. புறமுதுகு காட்டி பயந்து கோலையாகி பின்னுக்கு ஆயிடப்படாது. இந்த 4 தினம் பேரேருமா? அப்படி நீங்க பேரினீங்கன்னா உங்க பாவம் எல்லாம் சொர்க்கம் கிடைக்கும். சாவிசான சந்தோஷம். எல்லா சஹாபா உட்கார்ந்து இடத்துல சர்வசாதாரண பயணம் இல்லை. அதிகமான சஹாபா உட்கார்ந்து இடத்துல சஹாபில கேள்வி கேட்கிறார். இப்ப இந்த சஹாபிசான சந்தோஷம். அப்ப ஏனே சஹாபா சந்தோஷமா இருக்குமா இல்லையா? இந்த நிபந்தனை சொர்க்கம் கிடைக்கும். சஹாபாக்கு எல்லா நியத்தும் எந்த நேரமும் உயிரை பெருசு இல்லை. இந்த நேரத்தில் நான் உயிரை கொடுத்தாலும் அதுதான் என்ன திருப்தி அடைக்கிட்ட போதுன்ற ஒரு தன்மைதான் சஹாபாக்கள் இருந்தது. அது குழந்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? நாங்க சஹாபாக்களை எல்லாரையும் பொருந்தி கொண்டோம். ஏன் காரணம்னா எங்களுக்காக அவங்க எல்லாரையும் பொருந்தி கொண்டாங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு வல்லதீன அவர்களோடு கூட இருப்பவர்களாக சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு புகழ்ந்து பேசுகிறார். அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா. அந்த சஹாபாக்கள் நபியை நீங்க பாப்பீங்க, அவங்க எப்பயும் காஃபிர்களோட குஃபுர் விஷயத்துல கடினமாக இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்துல, குஃபுருடைய விஷயத்துல, ஷிர்க்குடைய விஷயத்துல கடினமாக நடந்து கொள்வார்கள். இரக்கமானவங்க தான். ஆனா குஃபுர்னு வந்துட்டால் தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, தடை வளைக்க மாட்டாங்க. அவங்க எப்பயும் உறுதியதை தங்களுக்கு மத்தியில் இரக்கமாக அல்லாஹ் தான் சஹாபா புகழ்ந்து பேசிருக்கு. இப்படி படத்துல போட்டு வருது. எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்ற, நீங்க எப்பதான் அவங்களை பார்த்தாலும் அவர்கள் ருக்கு செய்பவர்களாக கண்டுகொள்வீர்கள், சுஜூது செய்பவர்களாக கண்டுகொள்வீர்கள். அதாவது தொழுகையில இதை செய்ய மாட்டார், தொழுகையை கதாபாக்க மாட்டார், தொழுகையை சேர்ச்சியை தொழ மாட்டார்கள், தொழுகை நேரத்தில் தொழுவார்கள், ஜமாத்தோடு நிறைவேற்றுவார்கள், சுபகை தொழுவார்கள், லுஹரை தொழுவார்கள், அஸ்ரை தொழுவார்கள், மக்ரிபை தொழுவார்கள், இஷாவை தொழுவார்கள், எல்லாம் தொழுவார்கள். ஆனா தொழுகையில எந்த பிழையோ குறையோ செய்ய மாட்டார். அப்படிப்பட்டவர்களாக சஹாபாக்கள் கண்டுகொண்டீங்க. சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத். மேலும் அவர்கள் சுஜூது செஞ்சு செஞ்சு அவர்களுடைய அடையாளத்தை கண்டுகொள்ளும். நெத்தியில உங்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நபியை பத்தி சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். இப்படியே தொடர்ந்து குர்ஆன் வசனம் வந்து கடைசிக்கு அல்லாஹ் சொல்ற, நாங்க அவர்களை பொருந்தி கொண்டோம், அவர் எங்களை பொருந்தி கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். இது இன்னொரு வசனத்தை வருது. இந்த வார்த்தை இதுக்கு முன் இந்த வசனத்தை எப்படி வருதுன்னா,
நாங்க அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு நாங்க பெரிய சொர்க்கத்தை பிரசங்கிச்சோம். وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. நாங்க ஏற்கனவே கூறினோம் சஹாபாக்கள், அவங்களுக்கு நாங்க எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். وعد الله الذين آمنوا, அந்த ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் வாக்களிச்சா அவர்தான் அமல் செய்யறாங்க. இப்படிப்பட்ட நல்ல மக்களுக்கு எதாவது வாக்களிக்கிறான். ரெண்டு விஷயம். மகஃபிரத்தன், ஒண்ணு முதல்ல பாவமணி பாவமணி படிப்பு அந்த வாக்களி தந்தாச்சு சஹாபாக்கள். அஜ்ரன் அதீம், பெரிய மகத்தான கூலியும் கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களித்தான்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான். சரி, இந்த வாக்கெல்லாம் சஹாபாக்களுக்கு கிடைச்சதுக்கு பின்னாலேயும் கூட இந்த சஹாபாக்கள் நான் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் ரெடி பரவாயில்லை. ஆனா ரசூல் என்ன சொன்ன, 4 நிபந்தனை. பொறுமை இருக்கணும், நன்மை ஆதரவு வைக்கணும், தைரியமா முன்னுக்கு போகணும், புறமுது காட்டி வரப்படாது. சரி, இப்ப சஹாபாக்கள் சந்தோஷம். கொஞ்ச நேரம் போகுது, ரசூல்ல திடீர்னு கேட்ட அதே ஹதீஸ் வருது. நீங்க என்னத்தை கேட்டீங்க? நான் என்னத்தை சொன்னேன்? கையில கொடுத்து அம்மா கொடுத்து நீங்க என்னத்தை சொன்னீங்க, நான் என்னத்தை சொன்னேன். ரசூலுக்கு மறக்கல, ரசூலுக்கு அல்ல மறக்க வைக்கல, ரசூல்லா அல்ல தவற வைக்கல. ரசூல் இதை ஏன் கேட்கிறாங்க தெரியுமா? பின்னுக்கு ஒரு விஷயம் கூட போகும், இந்த சப்ஜெக்ட் கூட போகும். யார சொல்லலாம், நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஜிஹாதுக்கு போய் உயிர் போயிட்டு இருந்தா எனக்கு பாவமெல்லாம் மன்னிக்கப்படுமான்னு கேட்டேன். நீங்க சொன்னீங்க பாவம் மன்னிக்கப்படும், 4 நிபந்தனை பேர் சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? இல்ல. அறிஞ்சு கொள்ளுங்கோ, இன்னொரு விஷயம் இருக்கும். உன பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் எதுவரைக்கும் நீங்க கடனாளியாக இருந்தார் சொல்லிட்டு சொன்னாங்க தெரியுமா? காலவி ஜிப்ரீல், இப்பதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயம் சொல்லிட்டு போனார்கள். 4 விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன சஹாபாக்கள் சந்தோஷப்பட்ட. டக்குனு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன, நீங்க பொறுமையா இருந்தாலும் சரி, உனக்கு உயிரையை கொடுத்தாலும் சரி, அடுத்தவருக்கு நீ கடன் கொடுக்க வேண்டிய நிலையில் மௌத்தாயினால் இவர் சொர்க்கம் போக ஏறா சொல்லுங்க ரசூலுல்லாஹ். அடுத்தவருடைய கடன் சின்ன விஷயம் இல்ல. அடுத்தவங்களுக்கு நீங்க கடன் வச்ச நிலையில நீங்க தொழுது நோம்பு பிடிச்சி ஹஜ் செஞ்சு ஜகாத் கொடுத்து சதகா தானம் எல்லாம் செஞ்சு நீ சொர்க்கம் போக நினைக்கிறீங்களா? உயிரை கொடுக்க நீங்க இஸ்லாத்துக்காக உங்களுக்கு பாவம் நீக்கப்பட மாட்டாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் யுத்தமே நடக்குது, யுத்தமே நடக்குது. அந்த யுத்தத்தில் பேர் ஹைபர். ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, ஞாபகப்படுத்துறதுக்காக. இந்த யுத்தத்தினுடைய முடிவு அதிகமான மக்கள் கொலை செய்வார்கள், அதிகமான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்ப ஒவ்வொருத்தரும் கொலை செய்யப்பட்ட ஷஹீதானங்களை பார்த்துட்டு ஆதா ஷஹீதுன் வஹாதா ஷஹீதுன் வதாக்க ஷஹீதுன் வதாலிக ஷஹீதுன், இவர் ஷஹீதாயிட்டாரு, இவர் ஷஹீதாயிட்டாரு, இவர் பாக்கியசாலி ஆயிட்டாரு, இவர் சொர்க்கவாசி ஆயிட்டாரு, எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே போச்சு ஒரு தூரத்து ஒரு மனிதர் ஃபுலான் இப்னு ஃபுலான் ஷஹீதுன், இன்னாரும் மௌத்து, இவரும் ஷஹீதாயிட்டாரு அப்படின்னு சொன்ன சஹாபாக்கள். ரசூல் அப்படியே பார்க்கவா, யாரு ரசூல் பிறகு இன்னாலும் இவர் தான் மௌத்து, இன்னால்தான் மௌத்து. இவரை பத்தி ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷான் ஏதோ அடிப்படையில் அறிவிச்சு கொடுத்திருந்தார். ரசூல கிட்ட போயிட்டு சொன்ன, ஆஹா நீங்க இன்னாரு சொர்க்கவாசி நினைக்கிறீங்களா, இவர் ஷஹீதுன்னு நீங்க சொல்றீங்களா? கல்லா, நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க வெளிப்படையில் நினைக்கிறீங்க சொர்க்கவாசி, ஆனா யதார்த்தம் உள்றவங்க ஒரு நரகவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டோட சஹாபாக்கள் போய் அதிர்ந்து போனார்கள். இது என்ன ஆச்சரியம்? ஷஹீதாக்கப்பட்டவர், உயிரை கொடுத்தவர், கொலை செய்யப்பட்டவர், தீனுக்காக வந்தவர், இவர் நிலைமையான நரகவாசி. கல்லா இன்னி ரஅய்துஹு ஃபின்னார், நான் அவரை நரகத்தில் கண்டுவிட்டேன். காரணம் செஞ்ச குற்றம் என்ன? என்ன குற்றம் செஞ்சாரு? சுப்ஹானல்லாஹ், கொலை செஞ்சாரா? விபச்சாரம் செஞ்சாரா? சாராயம் குடிச்சாரா? பல பேரை கொலை செஞ்சு கொலையாளியா? சூது விளையாடிட்டாரா? இதெல்லாம் தவறுகள் சொல்ல